வணக்கம் மக்களே. திஸ் இஸ் குருதீப் எடுக்க ப்ளஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் நீட் கோச்சிங். ஓகே, கிராமப்புற மாணவர்களுக்காக நம்ம ஆல்ரெடி டெய்லி கிளாஸஸ் நம்ம போடுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாமினுடைய சிலபஸ் என்னென்ன, அதனுடைய கொஷின் பேட்டர்ன் என்னென்ன, மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் அலாட்மெண்ட் எப்படிலாம் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் வரப்போகுது அப்படின்றத பார்த்தோம். இப்போது நீட் 2026 என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாம் எதுக்காக, அது எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீட் எக்ஸாம் 2026 நீட் எக்ஸாமினேஷன் ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு நீங்கள் போகணுன்னாலும் நம்ம இந்தியன் கண்ட்ரியை பொறுத்தவரை நீட் வந்து எலிஜிபிள், நீட் பேப்பர் எலிஜிபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களோட கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயும் நம்மளால் மெடிக்கல் சீட் நம்ம வாங்க முடியும். So the NEET UG examination is a pre-medical entrance test for the student aspiring to secure admission in undergraduate medical program at government or private colleges and international institutions. So NEET exam முடிச்சிருந்தா மட்டும்தான், நீட்ல பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த கட் ஆஃப் வச்சு உங்களால் கவர்மெண்ட், பிரைவேட் அண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட்ஸில் யூ கேன் ஜாயின் இன் இந்தியா. NEET UG stands for National Eligibility Cum Entrance Test. National Eligibility Cum Entrance Test undergraduate. இதே மாதிரி பிஜிக்கும் இருக்கு. It is conducted by National Testing Agency. So NTA கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் இது ஃபார் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டு குவாலிஃபை இன் இந்தியா. ஸோ ஜேஇக்கு அடுத்து நம்ம ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னு நினைக்கிற ஒரு எக்ஸாம்னா அது நீட் எக்ஸாம் தான். வேறு அப்ராக்சிமேட்லி 50 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெம்ப்ட் இன் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 15 லட்சம் மாணவர்கள் இதை எழுதுகிறாங்க. நீட் யூஜினுடைய 2026 லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் லான்ச் ஆகிடுச்சு வெப்சைட்டில். ஸோ நீங்கள் அங்கே இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி கோ விசிட் த வெப்சைட் அட்ரஸ் நாங்கள் கீழே லிங்க்கில் பயோவில் கொடுத்துருக்கோம். ஸோ யூ கோ அண்ட் விசிட் இட் அண்ட் இமீடியட்லி யூ அப்ளை நீட். ஸோ பயப்படாதுங்க மாணவர்களே. யார் யாரெல்லாம் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவுசெய்து நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் கிராக் பண்ணிடலாம். கிராக் மீன்ஸ் அதை கிளியர் பண்ணி கட் ஆஃப் வாங்கிடலாம். நம்மளாலையும் மெடிக்கலில் ஒரு சீட் வாங்க முடியும். ஸோ ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் 8 February ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ எண்டிங்னு பாருங்கள், March 8 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு தயங்காதீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். பர்டிகுலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். எக்ஸாமினேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதான் இந்த டெஸ்ட்டோட பேர். எக்ஸாமினேஷன் நேம் என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எக்ஸாமினேஷன் ஆர்கனைஸ்டு பாடி யாருன்னா என்டிஏ தான். சின்ஸ் 2019 இவங்க கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்டிஏ ஏஜென்சி. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். nta.ac.in/ and neet.nta.nic.in/. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களோட அப்ளை பண்ணிக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன்? ஸோ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணால் 12th பாஸ்டாக இருக்கணும் அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் அவங்க எடுத்துக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியாது. மினிமம் ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ்லேருந்து அப் டு some கேட்டகரி வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் இந்த வருஷம் எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா May 2026. அண்ட் எக்ஸாமினேஷன் மோட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பென் அண்ட் பேப்பர் மோட், OMR ஷீட், ஷேடிங் தான் வரப்போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஒன்ஸ் இன் இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ்? 13 லாங்குவேஜ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன் ஹிந்தி, இங்கிலீஷ், பஞ்சாபி, அஸ்ஸாம், பெங்காலி, ஒடிசா, குஜராத், மராத்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் அண்ட் உருது. அண்ட் என்னென்ன கோர்சஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி MPBS, தட் மீன் பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நம்ம கட் ஆஃப் வந்தோடனே முதல்ல இதுதான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் BDS, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்து BAMS அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஓகே, ஆயுர்வேதம். அண்ட் BUMSனா பேச்சுலர் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ யுனானின்னு போயிடும். ஸோ ஆயுர்வேதா, யுனானி. அடுத்து BHMSனா பேச்சுலர் ஆஃப் ஹீமோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி.
அண்ட் பிஎஸ்எம்எஸ்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ ஓவராலாக எந்த மெடிசினல் ஃபீல்ட்னாலும் நீங்கள் நீட் எக்ஸாம் இல்லாமல் எந்த கோர்சஸும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. அண்ட் அதர் மெடிசினல் கோர்சஸும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது மக்களே. அது என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றதை அது ஒரு தனி எபிசோடாக தான் நம்ம போட முடியும். பிகாஸ் அக்கார்டிங் டு இயர் கட் ஆஃப் மார்க் நீங்கள் ஓரளவு மினிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலே மெடிக்கலில் ஆல்மோஸ்ட் லீஸ்ட் கேட்டகரி, மோஸ்ட் எம்பிபிஎஸ் அது மாதிரி லீஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மெடிக்கல் சீட் கோர்சஸும் அவைலபிள். அதை எப்படி சூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு தனி எபிசோடில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. So program after offered through NEET UG. So NEET UG இந்த எக்ஸாம் மூலமா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, ஆயுர்வேதிக் மெடிசன், ஹோமியோபதி, யுனானி மெடிசன், சித்தா அண்ட் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங். ஸோ நர்சிங்கும் இதோட தான் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? பிஎஸ்சி நர்சிங்கும் இதில் தான் ஆட் ஆகிருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஸ்பீச், ஆடியோலஜி, லாங்குவேஜ் பேத்தாலஜி, பேச்சுலர் ஆஃப் ப்ரோத்தட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக். ஸோ ஓவரால் கிட்டத்தட்ட 120 வகைக்கு மேலே நம்மளோட கோர்சஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், there are total 542 மெடிக்கல் காலேஜஸ் நமக்கு இந்தியாவில் இருக்குது. 313 டென்டல் காலேஜஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா 542, டென்டல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 313 அண்ட் ஆயுஷ் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 914 அண்ட் 47 பிபிஎஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சித்தா ரிலேட்டட் அண்ட் ஏஹெச் காலேஜஸ் இன் இந்தியா தட் வில் அக்னாலேஜஸ் நீட் ரிசல்ட். நீட் ரிசல்ட் கிடைச்சதா தே வில் அக்னாலேஜ் யூ. ஸோ உங்களை வந்து எடுப்பாங்க. தேர் ஆர் டோட்டல் 15 எய்ம்ஸ் கேம்பஸ் இருக்குது, 2 ஜிப்மர் கேம்பஸ் இருக்குது. ஸோ ஆல்சோ அக்செப்ட் திஸ். ஸோ ஜிப்மரும் எய்ம்ஸும் இந்த நீட் எக்ஸாமை அக்செப்ட் பண்ணி அந்த மார்க்லையும் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. திஸ் இயர் அட்மிஷன் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம் வில் ஆல்சோ பி ஹேப்பன் த்ரூ நீட் எக்ஸாம். ஸோ நீங்கள் நர்சிங் கோர்ஸ் போகணுன்னாலும் நீட் எக்ஸாம் இஸ் கம்பல்சரி. ஓகே? ஸோ த சீட் மேட்ரிக்ஸ் ஹேஸ் நாட் எட் பீன் மேட் பப்ளிக். ஓகே? ஸோ என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன டேட்டில் கொடுக்க போகிறாங்கன்னு பாருங்கள். ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம், உங்களுடைய ஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா February 8th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 8th February 2026. லாஸ்ட் டே ஃபில் நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் 8th March. ஸோ லாஸ்ட் டே ஓப்பனிங் வந்து 8th February ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 8th March வரைக்கும் கம்ப்ளீட்டாக 1 month இட் இஸ் ஆன் ஓப்பன். ஸோ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் விண்டோ திரும்ப உங்களுக்கு சப்போஸ் 1 more day எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் 2 days என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த March 10 அலாட் பண்ணுவாங்க to March 12, 2 days they allotted. And display the admit card. April 2026ல உங்களுக்கு admit card வரும். that mean hall ticket வரும். exam date வந்து பார்த்தீங்கன்னா May 3. and display and provisional answer key with OMR. ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதின இமீடியட்டாகவே நம்மளுக்கு நீட்டினுடைய ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகும்னா, நீங்கள் மேலே எழுதினீங்கன்னா ஜூன்லேயே ரிலீஸ் ஆகிடும், நெக்ஸ்ட் மந்த்தே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அலாங் வித் ஆன்சர் கீ வெளியிட்ட அடுத்த நாளே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்களே ஓஎம்ஆர் ஷீட், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி கவர்மெண்ட் அந்த என்டிஏ வெளியிட்ட ஆன்சர் கீயும் உங்களுடைய மார்க்கிங்கையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்களே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடலாம். நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரப்போகுதுன்றதை ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே த ஃபைனல் ஆன்சர் கீ. ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரப்போகுது? ஜூன். ஓகேவா? ஸோ ஜூனில் வரப்போகுது. அதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்க வெளியிட்ட ஆன்சர்ஸ் தப்பு, இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் அதையும் நம்ம மெயில் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆன்சர் கீ ஜூன் மந்த் டிஸ்பிளே ஆகும். இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன், கட் ஆஃப் ஸ்கோர் கார்டு, கட் ஆஃப் ஸ்கோரு, ரிசல்ட் எல்லாமே வந்து ஜூன் மந்த்தே உங்களுக்கு அனௌன்ஸ் ஆகிடும். அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஜூலையில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷனை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நீட் 2026 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நேஷ்னாலிட்டி க்ரைட்டீரியா இந்தியன் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியன் பீப்புளுக்கு ஒரு கேட்டகரி அண்ட் அவுட் ஆஃப் இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் பீப்புளுக்கு நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நேஷ்னாலிட்டி இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அகடமிக் க்ரைட்டீரியா, நீங்கள் என்ன அகடமிக் அண்ட் ஏஜ் லிமிட் இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் க்ரைட்டீரியா, எத்தனாவது தடவை இந்த நீட் எழுத போகிறீங்க, அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாம் கோடு க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த +2
பயாலஜி குரூப் அந்த எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். ஸோ இது ஓவராலாக நம்ம பார்க்குறோம். நீட் 2026 எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 45 மார்க் 180 அண்ட் ஈச் கண்டெயின் 4 மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க் 720. அண்ட் நீட் சிலபஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நீட்டோட ஆன்சர் கீ இது எல்லாமே நம்ம கட் ஆஃப் மார்க், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கட் ஆஃப் மார்க். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் கிரிட்டீரியா அண்ட் நீட் கட் ஆஃப் மார்க் பாருங்கள். இடபிள்யூஎஸ் அதாவது உமன்ஸ் கேட்டகரிக்கு இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50. அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்குன்னா 720லேருந்து 164 இருந்தாலே போதும். ஓகே, அர்பன் ஓகே, அர்பன் அண்ட் இடபிள்யூஎஸ். ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா குவாலிஃபைங் கிரிட்டீரியா 40. ஸோ உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 163, 129லேருந்து 163 அட்லீஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி அர்பன் பட் இடபிள்யூஎஸ் ஓகே அண்ட் பிஹெச் அப்படின்னா நம்மளுக்கு 146லேருந்து 163 வரைக்கும் மார்க் இருக்கணும். அண்ட் ஓபிசி ஓபிசி பிஹெச் வந்து 129 மார்க்லேருந்து 145 மார்க்ஸ் இருக்கணும் கட் ஆஃப் மார்க். அண்ட் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 141 to 129, 129லேருந்து 141 மார்க் அட்லீஸ்ட் இருந்தால் தான் நீட்டில் கட் ஆஃப் இருந்தால் தான் நம்மளுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, ரிமைனிங் நீட் எக்ஸாம் அனாலிசிஸ், மார்க் டெஸ்ட் அண்ட் நீட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த டிப்ஸ் அண்ட் என்னென்ன சிலபஸ் வரப்போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.